வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி கிராஃப்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஷேப்பில் ஒரு ட்ரேஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள், அழகாக பின்னி வச்சோம்னா செட்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு 6 ஷேப் உள்ளது, ஸ்டார் சைஸ் மாதிரியே இருக்கும். பாருங்கள், இதுக்கு பின்னாடி செட் ஆகிறதுக்கு கீழே உட்காரத்துக்கு குமிழ் போட்டிருக்கோம். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஒரு மல்டி ஸ்டோரேஜ் ட்ரே தான் இது. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த ட்ரே பண்ணுறதுக்கு நான் இந்த கலர் ஒயர் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 1 2 3 3 அடி 3 அடியில் 6 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 ஒயர். இப்போது இதை 2 ஒயரை சேர்த்து ஜாயின் பண்ணி ஒவ்வொரு நாட் போட்டுக்க போகிறோம். சரிசமமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு லெஃப்ட் சைடில் ஒரு ஒயர் வச்சுக்கோங்க. ரைட் சைடு ஒயரை இது மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது உள் பக்கமாக பார்த்துருக்குற ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதை இந்த ஒயர் மேலே போட்டுக்கோங்க. இதே மாதிரி உள் பக்கமாக பார்த்துருக்குற ஒயரை தூக்கி இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு டைட் பண்ணால் ஒரு நாட் கிடச்சிடும். இதில் வந்து 2 பக்கமும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நீளம் கம்மியாக இருக்குது ஒரு பக்கம், அதை சைஸ் பண்ணிக்கலாம். எந்த சைடு அதிகமாக இருக்கோ அதை சைஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது சரியாக இருக்குது. அது மாதிரி இந்த சைடும் பார்த்துக்கோங்க. இந்த சைடு கொஞ்சம் நீளமாக இருக்குது. நாட்டு டைட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இதில் நம்ம அடி தான் போட போகிறோம். ஏன்னா இது கொஞ்சம் ரிஸ்கியான ஒர்க் இது. அதனால் நல்லா ஃபுல்லாகவே நான் எப்படி போடுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அடுத்த வீடியோவில் இதோடைய சைட் வால் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதனால் பொறுமையாகவே பாருங்கள். ஒவ்வொரு ஒயரையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு 2 நாட் போட்டாச்சு. இப்போ 3வது நாட் போட போகிறோம். அதுவும் இந்த மாதிரி சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே பார்த்துக்கங்க. ஆப்போசிட் ஒயர் ரெண்டுத்துலேயுமே சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போது 3 நாட் போட்டாச்சு. இப்போ இதில் 2 நாட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கிராஸில் இந்த சைடு ஒரு 2 ஒயர் இருக்கும், இந்த சைடு 2 ஒயர் இருக்கும். இந்த 2 ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போட போகிறோம். இப்போது இதுதான் நம்ம போட்டது. இப்போ
இந்த ஒயர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒயரில் இன்னொரு நாட் இருக்குல்ல, அதுக்கு கிராஸ் வச்சு இப்படி கிராஸ் வச்சா தெரியும். அதில் இந்த இடத்துல போடணும். இப்போ நமக்கு 5 நாட் வந்துருச்சு. இப்போ இந்த 2 சைடில் கிராஸ் ஆகுது பாருங்கள், இந்த நாட்டை போட்டுக்க. நமக்கு 3 நாட்டில் 6 நாட் போட்டோம். இப்போது இந்த 2 சைடு கிராஸ் ஆகுது இல்லைங்களா, 2 ஒயரு இருக்குல்ல, இந்த 2 ஒயரு சேர்த்து ஒரு நாட் போட்டுக்க போகிறோம். ஒரு முக்கோண ஷேப்பில் கிடச்சிருக்கு பாருங்கள். அது மாதிரி இந்த நாட்டு இது லாஸ்ட் நாட்டு. இப்போது இந்த 6 ஒயரில் 2 நாட்டு இருந்தது, 2 ஒயர் இருந்தது இல்லைங்களா, அதில் ஒவ்வொரு நாட் போட்டாச்சு. இப்போது அடுத்தது இந்த 2 ஒயர் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 ஒயர், இந்த 2 ஒயருக்கும் நம்ம ரோல் ஒயர் வச்சு இந்த ஒயரை மடித்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இதை கட் பண்ணிக்குவோம். இப்போ இதில் ஒரு நாட் போட்டாச்சு, இந்த ஒயரில் ஒரு நாட் போட போகிறோம். இந்த அளவுக்கு ஒயரை மடித்து விட்டு, இது இருக்கு இல்லைங்களா, இந்த ஒயரில் இது ஒரு சைட் போகிற ஒயரில் இதில் ஒரு நாட் போட்டாச்சு. இது ஆப்போசிட் ஒயரு, இதை மடிச்சுட்டு இதில் ஒரு நாட் போடும். இப்போ இந்த சைஸை கட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பக்கம் போட்டாச்சு. இப்போ இந்த 2 ஒயர் இருக்கு இல்லைங்களா, நம்ம அதாவது இந்த 6 இதில் மேலே ஒன்று ஜாயின் பண்ணோம்ல, இப்போ அந்த ஒயரில் தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த 2 ஒயருக்கு இந்த அளவுக்கு எடுத்து இந்த ஒரு சைடு ஒயருக்கு பின்ன போகிறோம். இந்த 2 சைட்லேயும் பின்னணும், 2 நாட் போடணும். ஃபஸ்ட்டு இதில் போட்டுக்கிறோம் லெஃப்ட் சைடுக்கு. இதை கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இன்னொரு சைடு இருக்குல்ல, அந்த சைடுக்கு ஒரு நாட் போடணும்.
இப்போது 2 சைடு நம்ம போட்டாச்சு. இப்போ அடுத்தது இந்த 2 ஒயருக்கு இந்த 2 ஒயருக்கு இந்த 2 ஒயருக்கு இந்த 2 ஒயருக்கு போடணும். இந்த ஒயருக்கு கொடுப்போம். இந்த அளவுக்கு வேக கட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த ஒரு சைடு இருக்கு பாருங்கள், அது அளவுக்கு ஒயர் மடித்து விட்டுட்டு இந்த ஒயரில் போடணும். பொறுமையாக பாருங்கள், அதனால தான் நான் ஃபுல்லாகவே போடுறேன் கட் பண்ணாமல். இப்போ 3 போட்டாச்சு, இன்னும் 3 நம்ம போடணும். இப்போ இந்த ஒயருக்கு போடணும். இதில் ரோல் ஒயரை கட் பண்ணிக்கலாம். இப்போ 4வது ஒயருக்கு போட போகிறோம். இந்த 2 ஒயர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இந்த ஒரு சைடுக்கு அடுத்த மடித்து விட்டுட்டு இந்த லெஃப்ட் சைடு ஒயருக்கு ஒரு நாட் போடுறோம். இந்த அளவுக்கு ஒயரை கட் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த சைடு ஒயர் இருக்குல்ல, அதுக்கு போடும். இதை கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம 4 போட்டுட்டோம், இன்னும் 2 போடணும். இப்போ இந்த 2 ஒயருக்கும் போடணும். இந்த 6 பூவையும் நம்ம சேர்த்து மேலே ஒரு நாட் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஒயரில் தான் இப்போ நம்ம இந்த இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ஒயரில் போட்டுக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் அளந்துட்டு இதில் போகணும். நம்ம 6வது நாட்டுக்கு ஒயர் ஜாயின் பண்ணுறோம். ரெண்டாக மடித்து விட்டுக்கிறோம். இது 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போது இது ஃபைனல். இந்த ஒயருக்கு அளந்துட்டு
இதையும் கட் பண்ணி நம்ம 6 பக்கமும் ஒயரை 2 ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்கள். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ரவுண்டு. அந்த 2 ரவுண்டில் வர அந்த ஒயர் சேர்த்து ஒரு நாட் போட்டுட்டோம். இப்போ அந்த நாட்டில் தனித்தனியாக 2 ஒயர் வருது இல்லைங்களா, அதில் 2 நாட் நம்ம ஒயர் ஜாயின் பண்ணி ரோல் ஒயரில் பூ போட்டிருக்கோம் பாருங்கள். இது போட போட நம்ம இழுத்து விட்டுட்டோம்னா டைட் ஆகிடும் நாட்டு. இப்போ அந்தந்த இந்த ஒயர் ஜாயின் பண்ண ஒயர்லேருந்து ஒரு சைடுக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம், இன்னொரு சைடுக்கு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். 3 ஒயர் கிடச்சிருச்சு. இப்போது அடுத்த ஸ்டெப் வந்து இதில் வந்து இப்போ 5 இருக்குது பாருங்கள். நம்ம ஜாயின் பண்ண ஒயரில் கேப்பில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஒயர்லேருந்து இந்த சைடு 2 இந்த சைடு 2 மொத்தம் 5. 1 2 3 4 5 இருக்குது பார்த்தீங்களா. அதில் கிராஸ் ஆகிற ஒயரில் ஒரு நாட் போட்டால் 6 நாட் கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், 1 2 3 4 5 6 ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு 6 நாட் கிடச்சிருது. அதே மாதிரி இப்போ இந்த ஒயர், இந்த 2 ஒயர் இருக்குல்ல, இதை 2 சேர்த்து இதில் போட போகிறோம். போடும்போது ஒயரை டைட் பண்ணி போடுங்க. இப்போ இதில் ஒரு 6 நாட் சேர்ந்து ஒரு ரவுண்ட் ஷேப் கிடச்சிருச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஈஸியாக. 5 ஒயர் இருக்கிற இடத்துக்கிட்ட அந்த 6ஆவதாக 2 ஒயரையும் 2 சைடு ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டோம்னா 6ஆவது நாட் நமக்கு கிடச்சிடும். இப்போது 4ஆவது நாட் போட போகிறோம். பாருங்கள், 1 2 3 4 5 இருக்குது இல்லைங்களா, இதில் ஒரு நாட் போட்டோம்னா 6 ஆகிடும். அது போல் இந்த 5 இருக்குல்ல, இந்த 5ல் கிராஸ் ஆகிற இந்த ஒயரை சேர்த்து ஒரு நாட் போடுறோம். இப்போ ஃபைனலாக இந்த நாட் இருக்கு பாருங்கள், 1 2 3 4 5, இதை சேர்த்து ஒரு நாட் போடுறோம். இப்போ பாருங்கள், 6 கிடச்சிட்டு பாருங்கள். இந்த 6 அதை சுற்றி 6 சைடுக்கும் 6 நாட் உள்ள ஒரு ஷேப் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, இந்த 6 ஒயர் இருக்குல்ல, இந்த 6 ஒயரில் ஒரு 4 ஒயர் தெரியுது பார்த்திங்களா மேலே. இந்த 4 ஒயர்லேயும் நம்ம வந்து ஒரு ரோல் ஒயர் ஜாயின் பண்ணணும். அதே போல் இந்த 4 ஒயர்,
கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 6 ரவுண்டுக்குள்ளே இருக்கிற மேலே உள்ள 4 ஒயர் மட்டும் இந்த சைடை விட்டுடுங்க. இந்த மேலே உள்ள ஒயர் மட்டும் ஜாயின் பண்ணி போடணும். இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மேலே 4 ஒயர் பார்த்தீங்களா, இந்த 3, அதாவது இந்த 3 கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த 3 விட்டுடுங்க. இந்த 3 பூவில் உள்ள 4 நாட் இருக்கும். இந்த சைடில் உள்ளதையும் விட்டுடுங்க. அதுபோல் இந்த சைடில் உள்ளதையும் விட்டுடுங்க. இந்த 4 பூக்கு மட்டும் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒயர் ஜாயின் பண்ணி ஒரு போடுவோம். அது மாதிரி இந்த 4 நாளை நம்ம தனியாக முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இந்த 3 நாட்டுக்குள்ளே இந்த 4 மட்டும் முடிச்சு போட்டுக்கிட்டோம்னா அதுபோல் இந்த 3 ஒயரில் மேலே உள்ள 3 ஒயரில் உள்ள இந்த 4 ஒயர் இந்த சைடில் ஒன்று இருக்கும், இந்த சைடில் அது மாதிரி ஒரு ஒயர் இருக்கும், இந்த சைடில் இருக்கும். இதை விட்டுடுங்க. இந்த 4 ஒயர் மட்டும் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போதான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ இது 1 2 3 4 இந்த ஒயர் மட்டும் முடிச்சு போட்டுக்கலாம். அதுபோல் இந்த 3 நாட்டில் உள்ள 4 ஒயர் 2 4 இந்த சைடில் உள்ள ஒயரை விட்டுட்டோம், இந்த சைடில் உள்ள ஒயரையும் விட்டாச்சு. இந்த 3 நாட்டில் உள்ள 4 ஒயர் இப்போ நம்ம 4 ஒயர் முடிச்சு போட்டு வச்சாச்சு. இப்போ இந்த 4 ஒயர் மட்டும்தான் பெண்டிங்க. இந்த சைடு ஒயரை விட்டுடுங்க. 6 ஒயர் இருக்கும், இந்த சைடு ஒயரை விட்டுடுங்க. இந்த 4 ஒயருக்கு மட்டும்தான் நம்ம பின்ன போகிறோம். அதாவது ரெண்டு சைடும் ஒரே ஈவனாக இருக்கு பாருங்கள். இந்த சைடும் சேர்ந்து ஒரே மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம பின்னணும். இப்போது இந்த அளவுக்கு ஒயர் எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு இந்த 2 ஒயருக்கு பின்ன போகிறோம். அடுத்தது இந்த ஒயர். இந்த ஒரே சைடு பார்த்த 2 ஒயருக்கும் பின்னியாச்சு. இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 பின்னியாச்சு. இப்போ அடுத்தது ஒரே சைடில் பார்த்த இந்த ஒயர் 3 ஒயர் ஆகிடுச்சு. இப்போ ஏற்கனவே 2 ஒயரு, இப்போ ஒன்று நம்ம அடிஷ்னலாக ஒன்று போட்டோம் இல்லைங்களா. இப்போ இந்த 3 ஒயருக்கும் சேர்த்து நம்ம ஒரு பின்னல் பண்ணிப்போம். ஒன்று
2 3 போட்டாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த 2 சைடில் ஒயர் விட்டுருந்தாலும் அதை நம்ம போடவே வேண்டாம், அதை அப்படியே தனியாகவே விட்டுடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா போட்டது வந்து நம்ம இந்த வி ஷேப் வருது பாருங்கள், இங்கே 2 போட்டோம், அந்த ஒயரை சேர்த்து இங்கே போடும்போது 3 ஆகும். அதே மாதிரி தான் இந்த சைடு இங்கே போடும்போது 2 லெஃப்ட் சைடில் 2 போடுவோம், ரைட் சைடில் 3 ஒயர் வரும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே திருப்பி இன்னொரு வரிசை பின்ன போகிறோம். இப்போ முன்னாடி 2 போட்டோம், இப்போது 3 பூ போட போகிறோம். போட்டிருக்கோம் பாருங்கள், 1 2 3. ஏற்கனவே 1 2 போட்டோம், இங்கே போடும்போது 3 போட்டிருந்தோம், இப்போ இதில் 3 போட்டிருக்கோம். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 4 ஒயரும் சேர்த்து 4 பின்னல் போடும். ஒரே மாதிரி சைடில் போகுதில்ல, இந்த 4 ஒயருக்கும் சேர்த்து ஒரு 4 பூ போடுவோம். இதை நான் கட் பண்ணலை, அப்படியே தான் போடுறேன், ஏன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியணுங்கிறதுக்காக தான். அதனால் இதில் வந்து அடி மட்டும்தான் நம்ம போடுறோம். ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த வீடியோவை, அப்போ தான் அடி எப்படி போடுறதுன்றது பர்ஃபெக்டாக புரியும் உங்களுக்கு. மூணு 4 இப்போ பாருங்கள், ஒரு ஸ்கொயர் டேப்புக்கு ஸ்கொயர் சைஸ்க்கு கிடச்சிருச்சு. இந்த 6 பூவை சுற்றி எக்ஸ்ட்ரா ஒரு இந்த சைடு ஒரு 3, இந்த சைடு 4 பின்னியிருக்கோம் பாருங்கள். இந்த 6 பூ இருக்குல்ல நம்ம போட்டோம் இல்லைங்களா, இந்த 5 பூ சேர்த்து லாஸ்ட்டில் ஒரு ஜாயின் பண்ணோம்ல, அதே மாதிரி அந்த 6 பூவை சுற்றி ஒரு சதுர வடிவத்தில் ஒரு ஷேப் கிடச்சிருச்சு நமக்கு. இதே போல் தான் இந்த 4 முடிச்சு போட்டிருந்தோம்ல, அதாவது இந்த மேலே உள்ள 3 ஒயரில் உள்ள 4 ஒயர் மட்டும்தான் நம்ம பின்ன போகிறோம். இந்த முடிச்சு அவுத்துக்கலாம். இப்போ இந்த 4 ஒயர், இது ஒரே சைடாக போகிற இந்த 4 ஒயருக்கு தான் ஒயர் விட்டுட்டு இந்த 2 பூ இருக்கு பாருங்கள், இந்த 2 பூக்கும் போட போகிறோம். ஒன்று 2. இப்போ இதில் கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சைடு ரைட் சைடில் 3 ஒயர் ஒரே மாதிரி சைடில் போகுது இல்லையா, இப்போ அதுக்கு 3 பூ நம்ம போடணும். ஒன்று 2
3. இப்போ ஒரு சின்ன சதுரம் கிடச்சிருச்சு. இப்போ இதிலேயே இன்னொரு வரி மேலே பின்ன பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2 பின்னோம், இப்போது 3 ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3ல் பின்னணும். ஒன்று போட்டாச்சு. ரெண்டு, நீங்கள் ஒரு பூ பின்னா அடுத்த ஐடியா உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ பாருங்கள் 4 ஒயர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த 4 ஒயருக்கு சேர்த்து பின்னணும். இதை கட் பண்ணிவிட்டு திருப்பிக்கோங்க. இந்த ஒயரை அளவு எடுத்துட்டு மடிச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஒயர்லேருந்து ஆரம்பிக்கலாம். 1, 2, 3, 4. இப்போது இந்த 6 பூவில் இந்த மேலே உள்ள 3 பூவில் ஒரு சதுரம் கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதே மாதிரியே இன்னொரு சதுரம் நமக்கு கிடச்சிருச்சு. 2 போட்டோம் இல்லைங்களா? இப்போ அடுத்தது இந்த ஒயரில் இந்த முடிச்சு எடுத்துட்டு, இது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் முடிச்சு போட்டிருக்கு. இல்லைன்னா எந்த ஒயரில் போடுறதுன்றது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ இந்த 4 ஒயரில் தான் போட போகிறோம். இது 2ம் ஒரே மாதிரி பார்த்துருக்கு, இது 2ம் ஒரே சைடில் பார்த்துருக்கு. இந்த ஒயரில் தான் நம்ம போடணும். இந்த சைடு ஒயரை விட்டுடணும். ஒன்று போட்டாச்சு. இப்போ 2வது ஒயரில் போடுறோம். ஏற்கனவே 2 ஒயர் இருந்துச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் பூ போட்டதுனால ஒரு ஒயர் வந்திருக்கு. அதனால் அதை சேர்த்து ரைட் சைடில் போடும்போது 3 ஒயர் கணக்காயிடும். பார்த்தீங்களா? ஒரே மாதிரி பார்த்த ஒயரில் இந்த 3 ஒயர்லேயும் போடணும். ஒன்று, 2, 3. இப்போ இது மேலேயே இன்னொரு வரி பின்ன போகிறோம்.
இப்போ இந்த இதில் 2 பூ போட்டாச்சு, 3. இப்போ இந்த 4 பூவும் சேர்த்து போடணும். இப்போது இந்த 6 பூவில் மேலே ஒரு ஸ்கொயர் கிடச்சிச்சு பாருங்கள். இப்போ 3 போட்டுட்டோம். நான் இந்த 2 போட்டுறேன். லாஸ்ட்டில் உள்ளது ஒன்றை மட்டும் நம்ம பார்க்கலாம். நம்ம 5 சைடும் பின்னியாச்சு பாருங்கள். இது பின்னும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பின்னா தான் அந்த ஸ்டார் ஷேப்பு கரெக்டாக பர்ஃபெக்டாக செட் ஆகும். இன்னும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து போகணும். இப்போ 5 போட்டாச்சு. இப்போ 6வது பக்கம் நம்ம போட போகிறோம். இந்த முடிச்சிருக்கு இல்லைங்களா? இந்த 4 ஒயருக்கு மட்டும்தான் நம்ம பின்ன போகிறோம். அதாவது இந்த 6 ஒயரில் இந்த 6 பூ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அதில் இந்த மேலே உள்ள 3 ஒயரில் உள்ள 4 ஒயர், இந்த 3 பூவில் உள்ள 4 ஒயருக்கு மட்டும்தான் நம்ம போடணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 2 முடிச்சுட்டு இது ஒரே மாதிரி ஒயரில் ஒரு ஒயருக்கு 2 பூ போடணும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு 3 கிடச்சிருக்கும். ஏற்கனவே ஒரு 2 இருந்தது. இப்போ ஒன்று நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டதோட உயரம் இருக்கும் சேர்த்து. அதனால் இந்த 3 பூவுக்கும் சேர்த்து 3 நாட் போடுவோம். இப்போது அடுத்த லைன் பின்னணும். லெஃப்ட் சைடு 3 பின்னிட்டோம். ரைட் சைடு பாருங்கள் 4 ஒயர் வந்திருக்கு. இந்த 4 ஒயருக்கு சேர்த்து
பின்னணும். அப்புறம் ஒரே மாதிரியே 4 ஒயர் இருக்குல்ல, அதுக்கு 4 பின்னல் போடணும். அவ்வளோதாங்க, கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஆறு சைடுக்கும் கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த 6 பூ மேலே தான் நம்ம இந்த ஸ்கொயர் பின்னிருப்போம். ஒவ்வொரு இதிலும் பார்த்திங்கன்னா இந்த 6 பூ மேலே தான் இந்த ஸ்கொயர் வந்திருக்கும். அதை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார் ஷேப் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். அது மாதிரி இந்த 6ல் இந்த மேலே உள்ள 3 பூக்கு எல்லாத்துக்குமே அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டார் ஷேப்க்கான அடி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வரைக்கும் நீங்கள் வந்து அடி போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இதுக்கு சைட் வால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு ட்ரேன்றதுனால நான் வெறும் அடி மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும். அதை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் பார்த்து ட்ரைவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, see you. Tata. Bye.